நம்மள நிறைய பேர் இந்த உணவை வந்து அவங்களுடைய அன்றாட உணவில் அதிகமாக எடுத்துக்கிறதில்ல. ஏன்னு கேட்டால் இதனுடைய கசப்புத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் வந்து சுத்தமாக கசப்புத்தன்மை இல்லாமல் இந்த உணவை செஞ்சு எங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அப்படி என்ன உணவுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாகற்காய் தொக்கு தான். கசப்பு இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது, நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது. எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாகற்காயில் நமக்கு நிறையவே நல்லது இருக்குது. ஏன்னா இப்போ 10ல் 9 பேருக்கு கண்டிப்பாக சுகர் வந்து அஃபெக்ட் ஆகிடுது. ஒருத்தர் மட்டும்தான் சுகர் இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட். வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கினா கண்டிப்பாக அவங்களுடைய அந்த இன்சுலின் அளவு வந்து இது வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும் நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கிட்டோம்னா. ஆனால் இது தெரியாமல் இதனுடைய அந்த கசப்புத்தன்மையை காரணமாக நம்ம யாரும் அதிகமாக சாப்பிட்றதில்ல. அதுவும் இந்த சின்ன பிள்ளைங்க சுத்தமாகவே சாப்பிட்றதில்ல. எங்கள் வீட்டில் நானும் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எது ஒன்றுமே நமக்கு எடுத்த ஒன்றுமே கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நம்மளுக்கு பழக தான் எல்லாமே கரெக்டாக வரும். அந்த மாதிரி தான் நானும் ஃபஸ்ட்டில் அவாய்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அது செய்ய கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். பாகற்காய் வந்து நமக்கு வேணுன்ற சைஸில் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம நல்லா எண்ணெயில் வணக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றி அந்த எண்ணெயில் எந்த அளவுக்கு நம்ம வணக்கிறோமோ அந்தளவுக்கு சுத்தமாக கசப்பு இருக்காது. நிறைய பேர் இது செஞ்சு நாட்டு சக்கரை இதெல்லாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். எதுவுமே போடாமையே சுத்தமாக கசப்பு இல்லாமல் நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். என்ன நான்வெஜ்ஜே ஓவர்டேக் பண்ணிட்டோம் இந்த பாவக்காய் தொக்கு. அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். வீடியோஸ் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாவக்காய் நம்ம நல்லா வணக்கணும். எண்ணெயில் எந்த அளவுக்கு நல்லா வணக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா வணக்கினா தான் நமக்கு கசப்புத்தன்மை இருக்காது. நான் நல்லா இந்தளவுக்கு கொஞ்சம் மேலே கருகின மாதிரி தெரியும், ஆனால் கருகாது. அந்தளவுக்கு நல்லா வறுபட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே வானலில் தேவையான அளவு அது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இந்த பாவக்காய் தொக்கை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் அது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயமும் போட்டு செய்யலாம். ஆனால் பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறதோட இந்த சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடுவோம். நான் எப்பவுமே இந்த மாதிரி முழுசாக தான் போடுவேன், பொடிசாக கட் பண்ணி போட மாட்டேன். எங்களுக்கு அது சாப்பிட பிடிக்கும், எடுத்து சாப்பிட அப்படின்றதுனால. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி வந்து மிக்ஸியில் அடித்து இதில் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம அப்படியும் போடலாம், அது தக்காளி அந்த வெந்து வதங்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா அது கிரேவி கிடைக்கும் அப்படின்றதுனால சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் நல்லா பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்குன்றதுனால நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் போட்டுப்பேன். போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம குழம்புக்கு என்னென்ன போடுவோம், மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அந்த தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வணக்கலாம். ஏன்னா சீக்கிரமும் வணங்கிடும். நம்ம அப்படியே போட்டால் 5 நிமிஷம் ஆகுறது, இது ஒரு 2 நிமிஷத்தில் வணங்கிடும். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை சொல்லவே வேண்டாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து அறுத்து போடும்போது அந்த வாசனை இருக்குமே, அது சொல்லவே ஒரு தனி இது வேணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம சாப்பாட்டில் போடுறதுக்கு முன்னே அதை அறுத்துட்டு வந்து வரும்போது அந்த ஒரு வாசனையாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாசனை பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அது ஒரு 2 நிமிஷம் நல்லா தக்காளி வணங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வணக்கி வச்சுருக்கிற பாவக்காய் வந்து போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மசால் கூட வணங்கணும். மசாலா இன்னும் போடல, வெறும் உப்பு தக்காளி தான் வணங்கியிருக்குது. மஞ்சள் கொஞ்சம் போட்டிருக்கு. அந்த தக்காளி உப்பு அதெல்லாம் நல்லாவே அந்த பாவக்காய் கூட மிக்சிங் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் வணக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு அதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கு. நல்லா அந்த வணக்கும் போது அந்த மிளகாத்தூள் போடுங்கிறதுனால அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தக்காளி அரைச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம், ஏன்னா அந்த மசாலாலாம் அது கூட நல்லா கலரணும்ல, மிக்ஸ் ஆகி அந்த காயில் ஏறணுன்றதுனால நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வணக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம
இந்த கண்டிஷன் வந்த உடனே அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் பொரியல் மாதிரி. எனக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணுன்னா தண்ணியாட்டம் வச்சுக்கலாம், இல்லை தொக்கு மாதிரி எனக்கு வேணும் ஊறுகாய் மாதிரினா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா மூடி போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சோம்னா, ஃபுல்லானாலையும் வைக்கலாம், ஆனால் சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டா நல்லா காய் வெந்துடும், நல்லா திக்னஸாகவும் ஆயிடும். அந்த மாதிரி நல்லா திக்னஸ் ஆன பின்னாடி நம்ம சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கினா சூப்பராக இருக்கும். ஏன்னா தக்காளி போட்டிருக்கோம், அதனால் நிறைய புளி தேவை. சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டு நம்ம நல்லா கரைச்சி ஊற்றி சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த புளி பச்சை வாசனை போகும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அந்த கிரேவி கூட கொதித்து மிக்சிங் ஆகிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம இறக்கலாம். நான் எப்பவுமே இந்த மாதிரி கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் உப்பு செக் பண்ணுவேன். உப்பு செக் பண்ணி தேவையான அளவு போட்டு கொஞ்சமாக தனியாத்தூள் போடுவேன், அதாவது கொத்தமல்லி தூள் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதுதான் கொஞ்சமாக போட்டு, ஏன்னா அந்த கிரேவி நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், நல்லா கெட்டியாக. அதுக்கோசரம் தான் அந்த கொத்தமல்லி தூள் போடுறது. நல்லா போட்டு அது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டா சூப்பராக நமக்கு பாவக்காய் தொக்கு ரெடி. 2 நாள் வச்சுருந்தா கூட இது நல்லா கிடாது. நிறைய பேர் இந்த கசப்புக்கோசரம் இனிப்புலாம் போடுவாங்க. நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க, சுத்தமாக கசப்பே இருக்காது. ஏன்னா கொஞ்சம் ஆயில் அந்த காய் வணக்கும் போது கொஞ்சம் ஆயில் தாராளமாக விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா அந்த ஆயில் ஃபுல்லாக மேலே சைடில் வரும். அந்த டைமில் பார்த்து நம்ம இறக்கிடலாம். ஏன்னா இந்த பாவக்காய் நம்ம சாப்பாட்டில் ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய இன்சுலின் அளவு கண்ட்ரோலில் வச்சுக்குது சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு. அதே மாதிரி இதில் நிறைய நார் சத்து இருக்குது, கம்மியான கொழுப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய விட்டமின் சி இருக்குது, அதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுது. இன்னொன்று நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய கல்லீரலை சுத்தப்படுத்துது. சரிங்களா, இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது இந்த பாவக்காய் துவையலில், பாவக்காய் தொக்கில். நீங்களும் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நாங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். எந்த மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காமல் சொல்லுங்கள்.